சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் 24 மாவட்ட செயலாளர்கள் ஓபிஎஸ்ஸின் கட்சியில் இணைய ஏற்பாடுகள் செய்து வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியே ஏற்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக மூத்த நிர்வாகிகள் மட்டும்தான் செயல்பட்டு வருகிறார்கள். நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். ஆனால் தொண்டர்களும் மாவட்ட செயலாளர்களும் கிளை நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமியை வெறுத்துதான் வருகிறார்கள். அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு அதிமுக வெற்றி அடைவதற்கு எந்த ஒரு வழிவகையும் செய்யவில்லை. அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டும்தான் அதிமுகவின் பொதுச்செயலாளராகவும் செயல்பட்டு வருகிறார். அவர் அதிமுக வெற்றி அடைய வேண்டும் என்று நினைத்திருந்தால் சசிகலாவையோ அல்லது ஓபிஎஸ்ஐயோ டிடிவி தினகரனையோ பேச்சுவார்த்தையில் அழைத்திருக்க வேண்டும். அவர் ஏன் அதை செய்யவில்லை? அதிமுக அவர்களிடம் சென்றால் அதிமுக எப்படி உடையும்? அதிமுகவின் பதவியில் நீங்கள் இருக்க வேண்டும், உச்ச பதவியில் நீங்கள் இருக்க வேண்டும் என்ற உங்களது ஈகோவின் காரணமாகத்தான் கடந்த 8 தேர்தல்களில் அதிமுக தோல்வியே தழுவி வருகிறது. புதிய கட்சிகளும் தமிழகத்தில் உதயமாகிவிட்டது. ஓபிஎஸும் புதிய கட்சியை தொடங்கிவிட்டார். தற்பொழுது சசிகலாவையும் கூட அதிமுகவில் இணைவதற்கு நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக அது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை மட்டும்தான் பெற்றுக் கொடுக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவதற்கு நீங்களும் ஒரு காரணமாக இருப்பீர்கள். அதற்கு முன்பாக நாங்கள் ஓபிஎஸ் கட்சியில் இணைவதாக 24 மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் தீவிர விசுவாசிகளிடம் கூறியுள்ளார்கள். இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றம் தமிழகத்தில் நடக்கும். இன்னும் 7 மாதங்கள் தான் இருக்கிறது. சசிகலாவை அதற்குள்ளாக கட்சியில் இணைத்தால் அதிமுக வெற்றி, இல்லை என்றால் நாங்கள் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை கொடுப்போம், கட்சியில் இணைவோம் என்பதற்கேற்ப 24 மாவட்ட செயலாளர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.